அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இது மாசத்தோட கடைசி நாள். இன்று தேவர் ஜெயந்தியா இருக்கு. நாளை சிறப்பா கொண்டு போறதுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி வார ராசி பலன் போட்டிருக்கு. அது இல்லாமல் நவம்பர் மாதத்தில் பலன் தரக்கூடிய 5 ராசிகள் வீடியோ போட்டிருக்கு. இதுக்கு அடுத்து நவம்பர் மாத பலன்கள் எல்லா ராசிக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் இருந்தீங்கன்னா 1ஆம் தேதி லைவில் வர வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதில் உங்களோட சுயஜாதகத்துக்கு உண்டான ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக தரப்படும். உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வர வர புதுசான வீடியோக்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். தினமும் இனிமேல் 2 பெரிய வீடியோக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ச்சியாக பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு மிகவும் நன்றி. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 31/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா நவமி திதி காலையில் 9:57 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மாலை 6:46 வரைக்கும் இருக்குது. யோகம் அதுக்கு பிறகு சதயம் நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகமாக இருக்குது. இன்றைக்கி சுப முகூர்த்த நாளாகவும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளாகவும் இருக்குது. இந்திரா காந்தி நினைவு நாளாக இருக்குது. முன்னாடி தேவ ஜெயந்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி. இன்று சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 6:02 சூரியன் மறைவு மாலை 5:42 இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டால் காலையில் 9:15 முதல் 10:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. ராகு காலம் காலையில் 10:25 11:52 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் பகல் 2:47 4:15 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலை 7:29 8:57 வரைக்கும் இருக்குது. அவிட்ட நட்சத்திரத்தில் எல்லா சுபகாரியங்களும் செய்யறதுக்கு, குறிப்பாக பூ முடிக்க, பெயர் சுட்ட, கல்வி படிக்க, திருமணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது நல்லது. ஆனால் காலை 10 மணிக்கு மேலே செய்யலாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு வெகுமதி, ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு விரயம், சிம்ம ராசிக்கு ஆசதி, கன்னி ராசிக்கு கோபம், துலாம் ராசிக்கு கஷ்டம், விருச்சிக ராசிக்கு மறதி, தனுஷ் ராசிக்கு உதவி, மகர ராசிக்கு நம்பிக்கை, கும்ப ராசிக்கு சஞ்சலம், மீன ராசிக்கு மேன்மையாக இருக்குது. நாளை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாழ்த்துக்கள். செய்கிற விஷயங்கள் செயல்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மாத கடைசி பணப்பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும், கவனம். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு நாளாக இருக்குது. வரவுகள் நல்லா இருக்கும். சந்தோஷத்துக்கு குறையில்லை. குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள், வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பயணங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க புதுசாக நம்பிக்கையாகவும் புது தெம்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க அனுகூலமான நாளாக தான் இருக்குது. மனசு ரொம்பவே தெளிவாக இருக்கும். உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்க திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் சீராகிறதுக்கு வாய்ப்பும், புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். வரவு நல்லா இருக்கிறனால செலவுகளும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா சேமிப்பு அதிகமாகும். வியாபார வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தர விதமாக தான் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சுமூகமான விளைவுகள் நல்லாவே இருக்குது. உங்களோட திறமைக்கும் மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்கும். பலன் தர விதமாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் மேஷ ராசிக்காரங்க வாரத்தை கொண்டு போகிறது நல்லது. செய்கிற விஷயங்கள் எல்லாமே வளர்ச்சிக்குரியது தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காதலுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களோட காதல் உணர்வுகளை துணைக்கிட்டேயும் காதலர்கிட்டையும் வெளிப்படுத்தி சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிப்பீங்க. ஒன்றா வெளியில் போய் மகிழ்ச்சியாக பேசுகிறதுக்கும் சில விஷயங்களை மனசு விட்டு பகிர்ந்துக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. திருமணமானவர்கள் துணைக்கூட சேர்ந்து இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும், பசங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கவும் உகந்த நாளாக இருக்குது. பணவரவு அதிகமாக இருக்கனால துணைக்கு கிஃப்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இந்த நாள் பயன்படுத்திக்கிறது நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்கு. எதிர்பாராத வகையில தனவரவு இருக்கலாம். உங்களோட பணத்த நீங்க புத்திசாலித்தனமா செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு திருப்தியாவும், மனநிறைவும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. வளர்ச்சிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கலாம். சேமிப்புக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. சிறப்பான திட்டங்கள செலக்ட் பண்ணி சேமிக்கிறதுக்கு நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்த மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற நல்ல ஒரு அ பெர்ஃபெக்ஷன், உற்சாகம், நல்ல ஒரு உறுதி, தன்னம்பிக்கை எல்லாமே நாள் முழுக்க ஆரோக்கியத்தையும், உங்களோட மனநிலையும் சிறப்பா வச்சிருக்க உதவியா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணிலேருந்து 9 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு தந்தையா இருக்கு. மேஷ ராசிக்காரங்களுக்கு நாள சிறப்பாவும், உற்சாகமாவும் கொண்டு போக எல்லா வகையிலயும் வாய்ப்பு இருக்கு. நீங்க செய்ற செயல்கள் எல்லாமே எதிர்காலத்துக்கு பலன் தர விதமா இருக்கும். நாள சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு பலனும், வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாள். உங்ககிட்ட இருக்கிற தைரியமும், உறுதியும் நல்ல ஒரு எல்லா விஷயத்திலயும் வெற்றி பெற உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில செலவுகள் வந்து கட்டுக்கடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்களோ இல்லன்னா உறவினர்கள் வழியில சுப செய்திகள் கிடைக்கும். அது மூலியமா மனமகிழ்ச்சி தரும். உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களாலயும் சரி, சில உறவினர்களாலயும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளை இணைக்கிறதுக்கும், வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கும். வேலையில புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமா வெளியூர் பயணங்களால அனுகூலம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. நாள வந்து ரிஷபராசிக்காரங்க சிறப்பா பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணமாக வாய்ப்பா இருக்கும். நாள சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் எல்லா விஷயத்திலயும் கொண்டு போக வாய்ப்பா இருக்கு. வேலைய பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலைகள் எல்லாமே சீரா செய்யக்கூடிய ஒரு நாள். நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களோட அ திறமைய வெளிப்படுற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்றவங்களும் உங்களுக்கு ஆதரவாவும், நீங்க வேலை செய்ற விதத்தையும், புதிய யுக்திகளையும் பிரமிப்பா பார்க்குற ஒரு நாளா இருக்கு. மேலதிகாரிகளோட பாராட்டும், அங்கீகாரம் கிடைக்கும். வளர்ச்சிக்குரிய நாளாவும், எதிர்காலத்துக்கு உண்டான பதவி உயர்வோ, ஊதிய உயர்வுக்கோ இன்னைக்கு அடிக்கல் நாட்டுற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ நல்ல ஒரு அன்பு, பாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா அம்மா கூடயும் இன்னைக்கு நல்ல உறவ பராமரிக்க விதமா இருக்கு. காதலுக்கும் இல்ல வந்து ரொமான்ஸுக்கு உகந்த நாளா இருக்கு. தொணக்கூட மகிழ்ச்சியாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. தொணக்கூட வெளியில போகவும், குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரங்கள அனுபவிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. காதலர்களுக்கு ஒரு இனிமையான நாளா தான் இருக்கும். நாள சிறப்பா பயன்படுத்திங்க. எதிர்கால வளர்ச்சிக்காக இந்த நாள்ல திட்டம் தீட்டுறதும், முடிவெடுக்கிறதும் நல்ல ஒரு பலனுள்ள வகையில இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்களோட வேலைக்கான அங்கீகாரமா ஊக்கத்தொகை மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கூடுதல் பண வரவா இருக்கலாம். அத அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பாவும் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற பணமே போதுமானதா இருக்கு. உங்களோட எதிர்காலத்துக்கான பணத்துக்கான திட்டமோ இல்லன்னா முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சந்தோஷத்துக்கும், மனநிறைவுக்கும் குறைவில்லாத போது, ஆரோக்கியத்துக்கும் குறைவு இருக்காது. ஜாலியா, மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமையா தான் இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 2 மணிலிருந்து 3 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலையே இல்லாம உற்சாகமா ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும், கலக்கமும் இருந்தாலும், பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அ அதாவது குடும்பத்துக்குள்ள எதார்த்தமாகவும், வேலை செய்ற இடத்துல தொழில் ப்ரொஃபஷனலாவும் எடுத்துக்க வேண்டியது அவசியம். யா எந்த ஒரு விஷயத்தையும், காரியத்தையும் பதட்டத்தோடயோ, அவசரத்தோடயோ அணுகாதீங்க. அது பிரச்சனைகளா மாற வாய்ப்பு இருக்கு. பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மனச அமைதியா வச்சுக்க, பாட்டு கேளுங்க. இல்லன்னா சினிமாக்கு போயிட்டு வாங்க. ரிலாக்ஸா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது.
புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல நல்ல ஒரு அ அ தடை தாமதங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கடின உழைப்பும், கடின முயற்சியும் தேவைப்படுது. குடும்பத்தில தேவையில்லாத மருத்துவ செலவுகள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும். கவனமா பார்த்துக்கங்க. பண விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நண்பர்களோட ஆலோசனையோ, இல்ல பெரியவங்களோட ஆலோசனையோ இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள சமாளிக்க உதவியா இருக்கும். உறவினர்கள் கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகள்ல கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டியது அவசியம். வேலைகள முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. ப்ரொஃபஷனலா இன்னைக்கு உங்களோட வேலைகள செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கி போகாதீங்க. ஆ அதே நேரத்தில செய்ற வேலைகள தவறுகள் இல்லாம திட்டமிட்டு கண்ணும் கருத்துமா கவனமா செஞ்சீங்கன்னா, பாதிப்புகள் இல்லாம நாள கொண்டு போக உதவியா இருக்கும். சில நேரங்கள்ல பதட்டம் காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காதலுக்கோ, தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களுக்கோ வாய்ப்பு அதிகமா இல்ல. காரணம், உங்களோட பொறுப்புகள் காரணமா உங்ககிட்ட இருக்கிற பதட்டமோ, எதிர்காலத்த எண்ணி பயமோ உங்களுக்கு இன்னைக்கு 2 பேருக்குள்ளேயோ வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படலாம். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட கேஷுவலா எதார்த்தமா பேசி பழகுனீங்கன்னா நல்லது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் துணைக்கூட நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமா இல்ல. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். பயணத்தின் போதோ, இல்லன்னா செலவுகள் செய்யும்போதோ, பணத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா, கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா ஆரோக்கியத்த பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனாலும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு, ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிட்டது நல்லதா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணிலேருந்து 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு நண்பரா இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நாள ஒவ்வொரு விஷயத்திலும் யோசிச்சு செய்யுங்க. பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத பிரச்சனைகளோ, பதட்டங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகள புத்திசாலித்தனமாவும், நிதானமாவும் கையாள வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு கொஞ்சம் குழப்பங்களும், மன உளைச்சலும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நாள் முழுக்க கொஞ்சம் நிதானமா, பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டியது நல்லது. ஏன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமானதா இல்ல. தேவையில்லாத வீண் பழி பேச்சுக்கு ஆளாகுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில உங்களோட வேலை செய்ற இடத்துல, நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியதா இருக்கும். சில சௌகரியங்கள விட்டு குடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொழில் சம்பந்தமா புதிய முயற்சிகள்ல கவனமா செயல்படுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பிரச்சனையாகி அ சிக்கல்ல மாட்டாம இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாமலேயோ, இல்லன்னா குடும்ப விஷயங்கள்ல பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். சூழ்நிலைகள பார்த்து புத்திசாலித்தனமா நடந்துக்குங்க. எந்த ஒரு காரணத்துக்கும் தேவையில்லாத வாக்குவாதம், விவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். கூடுதலா அதாவது நீங்க செய்யக்கூடிய அன்றாட வேலைகள சேர்த்து, கூடுதலான வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நேரத்துக்கு உங்களோட செயல்கள முடிக்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா, முக்கியமான வேலைகள வ காலையிலேயே முன்கூட்டியே திட்டமிட்டு, அதெல்லாம் முதல்ல முடிச்சிட்டிங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். தேவையில்லாத வேலைகள்ல பிரச்சனை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கூட வேலை செய்றவங்கள நம்பாதீங்க. யாரையும் நம்பி பொறுப்புகள் குடுக்காம இருக்கிறது நல்லது. பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இல்லன்னா சொந்தக்காரங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட உணர்வுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா, நிதானமா சூழ்நிலைகள கையாளுங்க. மனசு விட்டு பேசுங்க. அன்ப வளர்க்குற மாதிரி பாருங்க. இல்லன்னா எதுவும் முடியலன்னா ஒதுங்கி போயிடுறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காகவோ, வீட்டு புனரமைப்புக்காகவும் ஆ செலவுகள் அதிகமா செய்ற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். செலவுகள்னு போனீங்கன்னா, திட்டமிட்டு பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வீண் விரயமும் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம்.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கும் சரி பதட்டம், பயம், குழப்பத்தினால ஆரோக்கிய கேடுகள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் ஓரளவுக்கு உங்க உடம்ப பார்த்துக்கிட்டு, அம்மாவோட ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதையும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயங்கள் உங்களுக்கு இருக்கும். சில சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில அ உ ரொம்பவே மந்தமா, சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கும். உற்சாகமா உங்கள வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணிலேருந்து 5 மணி வரை அதிர்ஷ்டமான உறவு துணையா இருக்கு. தொணைக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. நாள் முழுக்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், உற்சாகமும், மகிழ்ச்சியும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல ஏதோ ஜாலியா புத்துணர்ச்சியோட இருப்பீங்க. நாள் முழுக்க சுமூகமான நாளா தான் இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கு. நீங்களே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாவும் செய்ற செயல்கள், காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் இருக்கிறத பார்த்துட்டு, ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கிற மாதிரி இருக்கும். சுப காரியங்கள்ல பங்கு கொள்ற வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் மற்றும் விசேஷங்கள்ல கலந்துக்கவும், விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில நல்ல ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பெற்றோரோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். மனசு விட்டு சில விஷயங்கள பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கூட பிறந்தவங்க வழியில நல்ல உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தெய்வ வழிபாடுல ஈடுபாடுகள் உண்டாகிற மாதிரி, வியாபாரத்திலயும் வருமானம் பெருகக்கூடிய நாளா தான் இருக்கு. உங்களோட வருமானத்த வச்சு கடன் பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில வரவுக்கும் நல்லா செழிப்பான நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல வெற்றிகரமான பலன்கள் காணப்படும். கூட வேலை செய்றவங்களோட நல்லுறவு இருக்கும். அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு சில காரியங்கள ஈஸியா செஞ்சு முடிக்க உதவியா இருக்கும். வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கு. நீங்க செய்ற வேலைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும், பேரும், பாராட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு சான்ஸோ, புதிய வேலைவாய்ப்போ எது கிடைச்சாலும் அத தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு ஆ நல்ல ஒரு ஆ பிளான் பண்ணி மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு நாளா தான் இருக்கு. திருமணம் ஆவாதவங்களுக்கு இன்னைக்கு திருமணம் ஆகறதுக்கோ, இல்லன்னா பேச்சுவார்த்தைகள்ல சுமூகமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் பயப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சந்தோஷத்துக்கும், இனிமைக்கும் குறையில்ல. தொணக்கூட மகிழ்ச்சியாவே பசங்களோடையும் சரி, குடும்பத்தாரோடையும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் உங்களுக்கு அமையும். கவலைப்படாம ஜாலியா இனிமையான தருணங்கள நாள் முழுக்க அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு சீரா இருக்கும். அ சின் அ சிறிதளவுல கொஞ்சம் பணம் சேமிக்கிற மாதிரி இருக்கு. காரணம், குடும்பத்துக்காக, சந்தோஷத்துக்காக கொஞ்சம் நல்ல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓரளவுக்கு செலவுகள கண்காணிச்சு, கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு அதிக அளவுல முயற்சி செய்றது நல்லதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிம்ம ராசிக்கு துள்ளி குதிக்கும் காலமா தான் இருக்கு. எல்லா விஷயத்திலயும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. அது உடலா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா தான் இருக்கு. கவலைப்பட வேண்டிய நாளே கிடையாது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மகனா இருக்கு. சிறப்பா, மகிழ்ச்சியா, உற்சாகமா நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இன்னைக்கு கிடையாது. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்னைக்கு கூட பொறந்தவங்க வகையில கொஞ்சம் சந்தோஷங்களுக்கு குறை இல்லாம நாள் மகிழ்ச்சியாவே போகும். சுப செய்திகள் வந்து சேரும். பசங்க ஆர்வத்தோட படிக்கிறதும், அவங்களோட எதிர்காலத்த நோக்கி அவங்க எடுத்து வைக்கிற அடியும் உங்களுக்கு பெருமிதமா இருக்கும். நாள உங்களுக்கு சிறப்பான நாளா தான் அமையும். நீங்க செய்ற முயற்சிகள், காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி பெற்று அனுகூலமான பலன்களை அடைய வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு சாத்தியம் இருக்கு. குறிப்பா ஷார்ட்டா சொல்லணும்னா, ஆ அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியும், திருப்தியும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள், அது மூலியமா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய நாள். வியாபாரத்துல சிறப்பா நடக்கும். லாபமும் அதிகமா இருக்கும். பெரியவங்களோட நல்ல மதிப்ப பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட எதிர்கால திருமண சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வ சந்தோஷத்துக்கும், நிறைவுக்கும் குறைவில்லாத நாளா தான் இன்னைக்கு கன்னி ராசிக்கு இருக்கு. ஜாலியா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலை விஷயமா பயணம் இருக்கு. அது உங்களோட வேலைகள ஈஸியா செய்ற மாதிரி இருக்கும். சில பயணங்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் தர, வளர்ச்சி தர நாளா தான் இன்னைக்கு இருக்கு.
ஆ எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். செய்ற செயல்களுக்கு பாராட்டு, அங்கீகாரம் எல்லாமே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. வேலைகள சிறப்பா திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி செய்வீங்க. உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். சுறுசுறுப்பா உங்களோட வேலைகள செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியம். ஏன்னா, சின்ன சின்ன விஷயங்களால மோதல்கள் ஏற்படலாம். அது உரசல்னு சொல்லலாம். அதையே சந்தோஷமா ஆக்கறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொணக்கூட வெளியில போங்க. மகிழ்ச்சியான நாளா கொண்டு போகலாம். இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும், மனசு விட்டு பேசவும், சில முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு அ உதவியா தான் இருக்கும். எத பத்தியும் கவலை இல்லை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வரவு நல்லா தான் இருக்கும். ஆனா, தேவையில்லாத செலவுகள், சூழ்நிலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா உங்களோட பணத்த கையாள வேண்டியது அவசியம். சந்தோஷத்துக்கு தாட் பூட்டுன்னு செலவு பண்ணிட்டு, விரயம் பண்ணிட்டு, அப்புறம் பணப்பற்றாக்குறையால கஷ்டப்படாம பார்த்துக்கிறது நல்லது. சேமிக்கிறதுக்கு அதிக அளவுல முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சின்னதா பார்த்தீங்கன்னா, கால்ல வலி இருக்கிற மாதிரி இருக்கு. அது அலைச்சலும் அலையிறதுனால மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 1 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அம்மாவா இருக்கு. கன்னி ராசிக்கு பொறுத்தளவுக்கு உற்சாகம், மகிழ்ச்சி, நிறைவு, சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். நாள் உங்களுடையதுன்னு ஜாலியா கொண்டு போங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளோடையும் சரி, கொஞ்சம் கலவையா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா, பொறுமையா கையாள வேண்டிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் குடும்பத்துக்குள்ள பதட்டத்தையும், கோபத்தையும் காட்டாம இருக்கிறது நல்லது. சிறப்பான நாளா கிடையாது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உங்க மனச தெளிவா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கும். பசங்களால வீண் செலவுகள் ஏற்படலாம். உறவினர்கள் மூலியமா குடும்பத்தில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் செலவுகள், பண விஷயத்துலலாம் கொஞ்சம் சிக்கனமா செயல்பட்டா, கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. நாள் முழுக்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல எல்லாமே யோசிச்சு ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான பலனை அடையலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பண்ணிட்டு, பிரச்சனையில சிக்காம பார்த்துக்கங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் இல்லாம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அது வேலை செய்ற இடமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எங்கேயுமே வாக்குவாதம் பண்ணாம நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். நீங்களே மும்முரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அது மூலியமா வேலைகள்ல வெற்றி அடையலாம். உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற பதட்டமும், குழப்பமும் வேலைகள்ல தவறுகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சில வேலைகள பகிர்ந்துகிட்டு, கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சுட்டு போயிட்டு, அவங்க ஆதரவோட வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஈகோ இல்லாம எல்லார் கூடயும் சகஜமா பேசி பழகுங்க. இருக்கிற சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில தேவையில்லாத பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. தொணக்கிட்ட தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தையும், எரிச்சலையும் காமிச்சு, வாக்குவாதங்களும், விவாதங்களும் ஆரம்பிச்சு, அது பெரிய பிரச்சனைகளா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. சாப்பாட்டுக்கு மணி அடிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ, சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புரியிற மாதிரி மனசு விட்டு தெளிவா எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கு புரிதல அதிகப்படுத்தி நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு, செலவும் 2ம் இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா வரவு கம்மி. வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துக்கான அத்தியாவசிய செலவுகள்ன்றதே அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காகவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பணத்த கவனமா கையாளுங்க. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, கடன தவிர்க்க உதவியா இருக்கும். பிரச்சனை இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அதிக வேலை இருக்கு. சில செயல்கள் அதிகமா இருக்கும். அதிகமான சோர்வும் இருக்கிற மாதிரி இருக்கு. தூக்கம் இல்லாத ஒரு காரணத்தினால தலைவலி ஏற்படலாம். சில அசௌகரியங்கள உணரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. மனசுக்கு குறைவான ஆற்றல் காரணமா ஆரோக்கியத்தில கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 3 மணிலேருந்து 4 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மாமாவா இருக்கு. சிறப்பா நாள கொண்டு போணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். வரவு இருக்கு. ஆனா இழப்பும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள சாதகமான நாளா எதிர்பார்த்து ஏமாற்றம் வேண்டாம். உங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி நாள திட்டமிட்டு வேலை செய்றது நல்லது. சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, பொறுமை இழக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. கோவப்படாதீங்க. வேகமா அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால பதட்டம் அதிகமாகும். ம் எல்லா விஷயத்தையும் அமைதியா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. நிதானமும், பொறுமையும் ரொம்பவே தேவை. மேல வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகளால தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுமையா சூழ்நிலைகள கையாளுங்க. அவசரப்பட்டு நீங்களும் விவாதம் பண்ணி பிரச்சனைகள ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, மனைவி வழி உறவினர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கும். சுப காரியங்கள் கைகூடுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். இருந்தாலும் பலன் உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள குறித்த நேரத்தில முடிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா, வேலை அதிகமா இருக்கு. உங்களோட பதட்டத்தினாலயும் வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால காலையிலேயே முன்கூட்டியே முக்கியமான வேலைகள தவறுகள் இல்லாம கவனமா செஞ்சு முடிச்சுட்டு, சின்ன சின்ன வேலைகள பின்னாடி செய்றதும், அவசரத்தில செய்றதுமா பார்த்துக்கங்க. முக்கியமான வேலைகள்ல தவறுகள் நடந்தா, அது வேலைக்கே ஒல வைக்கிற மாதிரி ஆயிடும். கவனமா பார்த்துக்க வேண்டியது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட தேவையில்லாத சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு வருத்தம் அளிச்சாலும், நாள நிம்மதி இல்லாம ரொம்பவே குழப்பத்தோட கொண்டு போற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில இருக்கிற சொந்த பந்தங்களோட அன்பா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். சில விட்டு குடுத்து போறதும், அ ப சில அ பழைய பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கும் முயற்சி செய்றது நல்லது. பொறுமையா இருந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுக்கு சாதகமான நாளே கிடையாது. தேவையில்லாத பணத்த செலவு செய்ய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா, கம்மியான வரவுல அதிக செலவு செய்யும்போது ஏகப்பட்ட பதட்டமும், குழப்பமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விரயமாகாமயோ, பண இழப்பு ஏற்படாமயோ பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாம இல்லாத நேரத்தில பணத்த தொலைச்சுட்டு இன்னமும் வருத்தம், பதட்டத்த ஆளாகாதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் இருக்கும். இருந்தாலும் கால்வலி, தூக்கம் இல்லாதனால உடல்வலி, தலைவலி போன்ற பாதிப்புகள் இருக்கலாம். மனச அமைதியா வச்சுக்க ஓய்வெடுங்க. ரிலாக்ஸா நாள கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா, நிதானமா செய்றது நல்லது. அவசரமும், பதட்டமும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்கள ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 11 மணியிலிருந்து 12 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரரா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா சூழ்நிலைக்கு ஏற்ப கையாண்டு பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டாம். நல்ல ஒரு பலன் தர விதமா தான் நாள் இருக்கு. முன்னேற்றங்கள் நிறையவே இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகள் கூட நல்ல ஒரு வெற்றியை தேடி தரக்கூடிய நாளா இருக்கு. உங்களோட முயற்சிகளுக்கும், நீங்க செய்ற செயல்கள், காரியங்களுக்கும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கும். நாள் முழுக்க அது உங்களுக்கு சாதகமா பயன்படுற வாய்ப்புகள் இருக்கு. பசங்களால சுப செலவுகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த நேரத்துக்கு பண உதவியோ, மத்த உதவிகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். தொழில்ல கொடுக்கல் வாங்கல் சிறப்பாவும், அதிகமான லாபமும், சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சியும், எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கும் உகந்த நாளா இருக்கு. இந்த நாள சிறப்பா திட்டமிட்டீங்கன்னா, பல வகையில இது ஆதாயமா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா தான் இருக்கும். ஆ ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், சந்தோஷமும் குறையில்லாத நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு புதிய வேலைக்கான வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா இருக்கு. உங்களோட திறமைய உணர்ந்து கொள்ள உங்களுக்கு இந்த நாள் சில வாய்ப்புகள கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வாய்ப்புகள பயன்படுத்திக்கிட்டு உங்களோட திறமைகள வெளிப்படுத்தி முன்னுரிமைப்படுத்துறதுக்கும், வேலைகள சிறப்பா கையாள்றதுக்கும் இன்னைக்கு உதவியா இருக்கும். நெறைய விஷயங்கள புத்திசாலித்தனமா செய்வீங்க. அது உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு, வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் உகந்த நாளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட பொறந்தவங்களோட நல்லுறவு, தொணக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், குடும்பத்தோட அதிக அளவு நேரத்த தரமான நேரத்த செலவிட்டு சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் நாள கொண்டு போவீங்க. குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக செலவுகள் இருக்கும். அது சந்தோஷத்த தான் ஏற்படுத்தி குடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தொணக்கூட இனிமை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் அதிக அளவுல நல்லாவே இருக்கு. கையில இருக்கிற பணமே உங்களோட நாளுக்கு போதுமானதா இருக்கும். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. குடும்பத்துக்கு சந்தோஷத்துக்கான செலவுகள போக மீதி அப்படியே சேமிக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்பா இந்த நாள் உங்களுக்கு நல்லாவே பலன் தர விதமா அமையும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்க உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், உங்ககிட்ட நல்ல ஒரு திருப்தி, தைரியம், உறுதி எல்லாமே இருக்கறனால, நாள் முழுக்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்ல. தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணிலேருந்து 6 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தோழரா இருக்கு, நண்பரா இருக்காங்க. ஜாலியா, மகிழ்ச்சியா நண்பர்களோடையும் சரி, குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நாள் முழுக்க சிறப்பானதா கொண்டு போகலாம். வாரத்தோட கடைசி நாள் சில சந்தோஷங்களுக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கும். கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு. பணவரவு சுமாரா தான் இருக்கும். ஆரோக்கியத்தில கொஞ்சம் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி உங்களோட காரியங்கள, செயல்கள செய்ய வேண்டியது அவசியம். எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களோட வார்த்தைகள இன்னைக்கு பேசும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும். இது வியாபாரம் செய்ற இடத்துலயோ, வேலை செய்ற இடத்துலயோ, குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல தடை தாமதங்கள் ஏற்பட்டு, அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. வியாபாரத்திலயும் சரி, ஓரளவுக்கு நல்லா போற மாதிரி இருக்கு. ஆனா, அதிக அளவு பண வரவு இருக்குன்னு சொன்னா இல்ல. மிதமான வரவே தான் இருக்கு. பணம் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். வேலை செய்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நண்பர்களால உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சந்தோஷமும் அ அ மகிழ்ச்சியாவும் நண்பர்களோட இருப்பீங்க. வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனைகளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல மாற்றங்கள் அதிகமா இருக்கு. மாற்றங்கள் விஷயமா பயணங்கள் அதிகமா இருக்கும். வேலை செய்ற இடத்துல அடுத்தவங்க கூட பேசும்போத கொஞ்சம் பார்த்து கவனமா பார்த்து பேசுறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. மேலதிகாரிகள் கிட்ட சில அவங்க சொல்ற வேலைகள கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டு, தவறு இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். திட்டமிட்ட செயல்பாடு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காதலுக்கு உகந்த நாளா கிடையாது. தொணக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காரணம் உங்ககிட்ட இல்லாத பண பிரச்சனையும், உங்ககிட்ட இருக்கிற ஆ மனக்குழப்பமும், பதட்டமும் தான் இந்த மோதலுக்கும், கருத்து வேறுபாடுக்கும் ஆதாயமா இருக்கு. கவனமா பார்த்து நடந்துக்கிறது நல்லது. சூழ்நிலைகள புரிஞ்சுக்கிட்டு, புத்திசாலித்தனமா துணைய கையாள வேண்டியது அவசியம். புரிதல் ஏற்படுத்துற மாதிரி சில விஷயங்கள மனசு விட்டு பேசுனீங்கன்னா, நாள் நல்லாவே இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, சுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். பணத்த சாதுரியமா நிர்வகிக்க வேண்டிய கட்டாயமா இருக்கு. அது ரொம்பவே கஷ்டம். பணத்த சமாளிக்கிறது, செலவ சமாளிக்கிறது, பொறுப்புகள் காரணமா தே எல்லாமே தேவையான விஷயமா இருக்கும். ஆனா, செலவு செஞ்ச அப்புறம் அது தேவையில்லாத விஷயமா மாற வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண் எரிச்சல் போன்ற பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். பல்வலிவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில கண் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. பின்னாடி அதாவது சின்னதா இருக்கும்போதே பார்த்துருங்க. பெருசான அப்புறம் ரொம்பவே வருத்திக்க வேண்டாம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல், அதிர்ஷ்ட நேரம் பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு அத்தை, மாமி எதுவா இருந்தாலும் அ உறவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமா தான் இருக்கும். அவங்க மூலியமா ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆ மகர ராசிக்காரங்க பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு அ கொஞ்சம் வரவு இருக்கும், செலவுகள் இருக்கும். ஆனா, அ கலவையான ஒரு நாளா தான் இருக்கு. திருமண சுபகாரிய முயற்சிகள்ல பலன்கள் வந்து தாமதமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சராசரி பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளா எடுத்துக்கங்க. எதுவும் பெருசா எதிர்பார்க்காம கொண்டு போறது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது வேண்டாம். இல்லன்னா, பின்னாடி வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். உங்களோட உணர்ச்சிகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள்ல அதிர்ஷ்டத்த நம்பாதீங்க. உங்களோட கடின உழைப்பையும், கடின முயற்சியும் நம்பி நாள கொண்டு போறது நல்லது. வேலை செய்ற இடத்துல வெளியூருக்கு பயணம் போற வாய்ப்பு அமையும். தொழில்ல இருந்த மந்த நிலைகள் கொஞ்சம் நீங்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு நீங்களே நாள் முழுக்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. அப்பதான் முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கிற நாளா தான் இருக்கும்.
ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்ல. சராசரியா கலவையான பலன்கள கொண்ட நாளா தான் இருக்கு. உங்களோட வேலை தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட உறவு முறையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுங்க. பெர்சனலா எடுத்துக்காதீங்க. அ உங்கள பாதிக்காத வகையில அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும் நல்லது. சுமூகமா வேலைகள்ல தட்டி குடுத்து வேலை வாங்கி, உங்களோட நாள கேஷுவலா கொண்டு போறது நல்லது. உங்களோட பதட்டத்தெல்லாம் இல்லாம நாள பெர்ஃபெக்ட்டா திட்டமிட்டு வேலைகள செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காதலுக்கு உகந்த நாளே கிடையாது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலயும் சரி, உறவுகளுக்குள்ள சில அமைதி இல்லாத தருணங்கள காணப்படும். சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம் பண்ணாம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள அமைதியா கொண்டு போறது 2 பேருக்கும் நல்லதா இருக்கும். இல்லன்னா பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு. கவனம். பண விஷயத்த பொறுத்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி பணவரவு இல்ல. நீங்க எதிர்பார்த்த மாதிரி கடனோ இல்லன்னா நண்பர்கள் கிட்ட கேட்டா மாதிரி அது தாமதமா கிடைக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்துல ரொம்பவே கவனம். கையில வர பணத்த கவனமா கையாளுங்க. ஏன்னா பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்கள ஏற்கனவே குழப்பத்துல உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஸோ பணம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. செலவு பண்ணும்போதும் கவனமா செலவ கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால் மற்றும் தொடைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடற்பயிற்சி செய்யுங்க, ஓய்வெடுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நாள உங்கள நீங்களே உறுதியாவும், தன்னம்பிக்கைய வளர்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு போற போக்குல போகாதீங்க. நீங்க நாள திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9. அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்கு. பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி கடைசி ராசின்னா மீன ராசி. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, நீங்க நெனச்சா மாதிரி ஒ விஷயங்கள் எதிர்மறையாவோ, நெகட்டிவாவோ நடக்க வாய்ப்புகள் இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல நெறைய தடையுறுகளோ, இடையூறுகளோ ஏற்படலாம். உறவினர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகளோ, இல்லன்னா நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்த அளிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு நாள பொறுத்தளவுக்கு மந்தமா தான் இருக்கும். உங்கள நீங்களே சுறுசுறுப்பா வச்சுக்க வேண்டியது அவசியம். எந்த செயலா இருந்தாலும், காரியமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், அத கையாள்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. உங்களோட வெற்றி காணணும்னா, நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள முன்கூட்டியே பிளான் பண்ணுங்க. மந்த நிலையோட பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டீங்கன்னா, அது நிலுவையில போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த ஒரு நாள முழுக்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அந்த அளவுக்கு உங்க மனசுல பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் இருக்கும். குழப்பத்துல எடுக்கிற முடிவுகள் தவறா போக வாய்ப்பு இருக்கு. கூட பொறந்தவங்களோட ஒற்றுமையா இருந்தீங்கன்னா நல்லது. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளுக்கு பெரிய மனிதர்களோட ஆதரவு கொஞ்சம் கிடைக்கும். இருந்தாலும் கவனமா கையாண்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. உங்களுக்கு வருத்தம் அளிக்கிற மாதிரி இருக்கும். பாதுகாப்பு இல்லாத உணர்வுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட வேலைகள முறைப்படுத்தி, திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செஞ்சீங்கன்னா நல்லது. பிரச்சனைகள பெருசாக்காம, நாள சுமூகமா போற போக்குல கேஷுவலா கொண்டு போறதும், ப்ரொஃபஷனலா வேலைகள செஞ்சு முடிக்கிறதும் நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ எ உங்க துணைக்கு ஏற்ற ஒரு நாளா கிடையாது. 2 பேருக்குள்ளயும் நெருக்கம் இருக்காது. அ தேவையில்லாத கோபம், தாபங்கள், எரிச்சல் எல்லாம் தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, இன்னைக்கு அவங்கள சந்தோஷமா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அப்பதான் உங்களுக்கு நாள் கொஞ்சம் அமைதியா போகும். உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வையும், பணப்பற்றாக்குறையும் துணைக்கு மேல திணிச்சு, கோவத்தையும், எரிச்சலையும் காட்டாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பானதா இல்ல. வரவு இருந்தாலும் அது பண இழப்போ, அது கடன் மூலியமா தான் வருது. அத பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. செலவுகள கொஞ்சம் கண்காணிங்க. விரயம் பண்ணாம பார்த்துக்கங்க. அ எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதை. எந்த ஒரு சேமிப்பு முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டுல கவனம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியமான உணவ சாப்பிடுறது நல்லதா இருக்கும். நாள நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலேருந்து 8 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மனைவி, துணையா இருக்கு.
சிறப்பா நாள பொறுமையா கையாண்டீங்கன்னா நல்லது. பண விஷயத்துல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது அவசியமா இருக்கு. கவனமா பார்த்துக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி 2 வீடியோஸ் அதாவது வார ராசி பலன் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நவம்பர் மாசத்துல பலன் தரும் 5 ராசிகள் வீடியோ போட்டிருக்கு. அதையும் பாருங்க. முடிஞ்சா எல்லா வீடியோஸையும் உங்களோட நண்பர்களுக்கும், தெரிஞ்சவங்களுக்கும் லிங்க் மூலியமா ஷேர் பண்ணுங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அத நீங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆ உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் புதுசா சில விஷயங்கள் செய்ய முயற்சிக்கிறோம். இதுக்கு இன்னும் வியூவர்ஸ் அதிகமாகறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். புதிய விஷயங்கள் அதாவது தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாவும், உங்களுக்காக செய்றதுக்கு ரெடியாவும் இருக்கோம். உங்களோட ஆதரவுக்கு, உங்களோட செயல்பாட்டுக்கும், உங்களோட அ உதவிக்கும் நாங்க எப்பவுமே கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.